வந்துருவேன் ஜனவரியில சுற்றுப்பயணம் வரும். இந்த பெய்டு மீடியா புரோக்கர்ஸை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற அட்டூழியம் பெரிய அட்டூழியம். அதுவும் இந்த தாவேகா காரணங்க மீடியாக்கள் இருக்கக்கூடிய சில நபர்களை கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்தியை கொடுக்குறேங்கிற பேர்ல இந்த ஜனவரியில வந்தாருன்னா அப்படியே சதறி ஓடும் தமிழ்நாடே அப்படிங்கிறது. பிப்ரவரியில குதிச்சாருன்னா நீங்களும் தாங்க மாட்டீங்க. தலைபரண்டு ஓடும், ரத்த ஆறா ஓடும். மார்ச்னா என்ன, நீ மார்ச்ல பாப்பண்ணுவான். ஏப்ரல் எகிரி எகிரி அடிப்பான்டா என் தலைமை. ஏப்ரல்ல வருவா யாரு? முன்னணி ஊடகங்கள் மீடியா சேனல்ஸே தாவேகா லெட்டர் பேட்ல வரக்கூடிய அறிக்கையெல்லாம் கிடையாது. இவங்களே வந்து ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் விஜய் அவர்கள் பெரிய பேரணி நடத்த இருக்கிறார், மாநாடு ஒன்று 500 ஏக்கர் நடத்த திட்டமிடு. இவனுங்க தான் அப்படியே பெய்டு நியூஸா போடுவானுங்க. அந்த ஆள் எதை பத்தியும் கூச்ச நாச்சமே இல்லாம ஜனவரி முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, ஜூன் முடிஞ்சு, இப்ப ஜூலை வந்துருச்சு. மாசத்துக்கு ஒரு தடவை சீசன் வியாபாரம் பாக்குற மாதிரி வந்து ஒரு இடத்துல மூஞ்சியை காட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாப்ல. அடுத்த மாசம் மதுரையில மாநாடுன்னு ஒரு பவன் கல்யாண் போல விஜய் களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாரு, களத்துல மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நடந்து காட்டு. முதல்ல வெளியில வாங்க. வெயில் பட்டா தாங்க முடியலன்னு சொல்லி 25 நிமிஷத்துல ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி போனீங்கல்ல. நீங்க பேசுறதுக்காக வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு மீதி ஆட்களையாச்சும் ஒரு 2 மணி நேரம் பேச விடுங்கடான்னு சொல்லி பேச விட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படியும் விட முடியாது சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தவனும் கோமாளியா பேசுறான். அரசு படுகொலைக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குன்னு பேசுறான் ஒரு கோமாளி. நம்மளுக்கு அரசியலும் வரமாட்டேங்குது, ஸ்ட்ராட்டஜியும் வரமாட்டேங்குது. ஆனா 10 விரலையும் 10 பேனாவை மட்டும் வச்சுக்கிறோம். மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு ஒவ்வொரு அரச படைகளுக்கு பின்னாடியும் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. எந்த பைத்தியக்காரனாவது பேசுவானா? காவலர்களுடைய கஸ்டடி டெத் வைத்து பேசுறதுக்கு பின்னாடி எவ்வளவு பாயிண்ட் இருக்கு. குறைந்தபட்சம் அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் உட்கார்ந்து இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி இப்படியாச்சும் படிச்சுட்டு வந்திருந்தா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி பத்தி 15 நிமிஷம் ஷார்ப்பா பேசியிருக்க முடியும். ஒரு கத்தி கிளைமேக்ஸ் மாதிரி, ஒரு மெர்சல் கிளைமேக்ஸ் மாதிரி கோர்ட் வாசல்ல நின்றுகிட்டு மீடியா முன்னாடி நின்றுகிட்டு பேசுறதுக்கு அழகா சொலையா கண்டென்ட் இருந்துச்சு.